யாரு நாட்டை ஆள்றதுக்கு யாரா அனுமதி கொடுக்கறதுன்னு கேட்டா அந்த மான மரவனின் மக்களா நீங்கள்? இல்லைன்னா தூக்குதங்க தூக்குல தொங்கி செத்தாலும் சரா உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று செத்தவன் நம்முடைய பாட்டன். அந்த பரம்பரையில் வந்தவன் நீ 1500 கையேந்தி நிற்கிறாய். கேவலம். இதெல்லாம் தன்மானமிக்க அறிவு சமூகம் செய்யற செயலா? ஒருத்தன் கேள்வி கேட்கிறியா? இலவசம் கொடுக்கிறியா? அதுல இழக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறாய்? அதை மட்டும் கேள். எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்கிருந்து எடுக்கிறாய்? இலவச பஸ் ஓட்டுறியா? இலவசமா பஸ் எவன் கேட்டது? தரமா ஓட்டுறியா பஸ்? ஒரு நாடு எப்படி இலவசமா பேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்? எப்படி ஓட்டும்? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான்? நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான்? எரிபொருள் எங்கிருந்து போடுவான்? சரி, புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவான்? அறிவு இருக்கிறவன் செய்யற ஆட்சியாது இது செய்வானா? சொல்லு. ஒரு தற்சார்பு நிலையை தன் மக்களுக்கு கொடுக்கிறானா பாரு. அவனே மடிக்கணினி வாங்கிக்கலாம், அவனே மிதிவண்டி வாங்கிக்கலாம், அவனே பொங்கலுக்கு வேட்டி சேலை வாங்கிக்கலாம், அவனே அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் என்று அந்த வேலையை கொடுத்து வருவாய் பெருக்கத்தை கொடுத்து அவனே தற்சார்போடு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் இந்த தலைவன். எல்லாத்துக்கும் கையேந்து. இது ஒரு கேவலம். நான் கையேந்திரன் பிச்சை. நம்ம எல்லாரும் நாடே சேர்ந்து கையேந்திரம் இலவசம். இது ஒரு பேர் இதுக்கு இவங்க வச்சிருக்கிறது.